ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய. ராமானுஜா 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 ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की. श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं. வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. இந்த திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய ஐதீகங்களில் திருப்பாவை பாசுரத்தில் வர ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 13வது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை அப்படிங்கிற பாசுரத்துக்கு சுவாமி ஜனன்யாச்சாரியர் அருளி செய்த 4000படி வியாக்கியானத்தில் வரக்கூடிய ஒரு ஐதீகம். நன்னாளால் அப்படிங்கிறதான இடம். அந்த நன்னாளாளுக்கு ஒரு ஐதீகத்தை கொடுக்கிறார். ஆண்டாள் திரு ஏகாதசி பட்னி விட்டு பட்டரை தீர்த்தம் தாரும் என்ன இப்பெரிய திருநாளிலே இதொரு திரு ஏகாதசி எங்கனே தேடி எடுத்து கொண்டிகோள் என்று அருளி செய்தார். ராப்பத்து பகல் பத்து அப்படிங்கிற 21 நாள் நடக்கக்கூடியதான திரு அத்தியன உற்சவம். அதுதான் பெரிய உற்சவம், பிரதானமான உற்சவம். ஏன்னா பிரம்மோற்சவங்கள்லாம் கூட 10 நாள் தான் நடக்கும். இது பெரிய திருநாளிலே அப்படிங்கிறதுனாலேயே இது 21 நாள் நடக்கக்கூடியதான இந்த திரு அத்தியன உற்சவம். அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி அதை வச்சுன்னு தானே முன்னாடி பின்னாடி நடக்கிறது. இப்போ வைகுண்ட ஏகாதசி வந்துடுது. வைகுண்ட ஏகாசி பூரா சுத்த உபவாசமாக இருக்கிறது வழக்கம். அந்த காலத்தில் ஏகாசின்னு வந்தாலே எல்லா ஏகாசியுமே அப்படி தான், வைகுண்ட ஏகாசி தான் இல்லை. அதில் இப்பேற்பட்ட அத்தியனோத்சவம் எதுவுமா வரக்கூடியதான வைகுண்ட ஏகாசி நிச்சய ஸ்ரீ வைஷ்ணவாலாம் நிறைய கைங்கரியம் இருக்கும். பகலாக பெருமாள் பின்னாடியே கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பா. பிரபந்தங்களை பாட்டுக்கு அரையர் சேவிச்சார்னா எல்லாரும் இருந்து பூர்ணமாக சிரவணம் பண்ணுவா, கேட்பா, அனுபவிப்பா. அவர் அப்பப்போ வியாக்கியானங்களையும் சாதிப்பார். அப்பப்போ அதோடு இல்லாத அவர் அபிநயமும் பண்ணுவார். அதனால எல்லாரும் அங்கே தான் இருப்பார். பல மணி நேரங்கள் இருக்கும். அதில் புறப்பாடுகள் எல்லாமே இருக்கு இல்லையா, மேலே 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 கைங்கரி இருக்கு. அப்படிங்கச்சு ஏகாசி அன்னைக்கு சுத்தோபவாசம்னு பட்னி கிடந்தாளான்னா இவளால் முடியாது. ஏன்னா அத்தனை கைங்கரியமும் பண்ணிட்டு பட்னியாகவும் இருக்கணும்னாக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கச்சு. ஆனால் அதை விடாத நிஷ்டையோடு, அதுவும் வயசான காலத்தில் நம்ம கூரத்தாழ்வானுடைய தேவியார் கூரத்து ஆண்டாள் அம்மையார் இன்னைக்கு ஏகாசி பட்னி, வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு பெரிய ஏகாசி அப்படின்னு பட்னி கிடந்திருக்கா. மறுநாள் கடத்தால பராசர பட்டரை பார்த்து, பராசரா கொஞ்சம் அவசரமாக சீக்கிரம் தளிகை அம்சம் பண்ணி தீர்த்தம் கொடுறா அப்படின்னு கேட்குறா பையனை பார்த்து. சுவாமி பராசர பட்டர் சொல்கிறார், இருமா அதை வந்துடுறேம்மா, கைங்கரியம் இருக்குது, அது விஷயமா பேசிட்டு இருக்கேன், அதை வந்துடுறேன், தளிகை அம்சம் பண்ணுறதுக்கு வந்துடுறேன், திருவாராயத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறார். கொஞ்சம் நேரமாக இருந்துடா, தாங்க முடியலடா, தீர்த்தம் கொடுறா சீக்கிரம் அப்படின்றா. உடனே அவரை பார்த்தா யோசிக்கிறார், ஓ நேற்று ஏகாசி பூரா அம்மா பட்னி கிடந்திருக்கா போல இருக்குன்னு புரிஞ்சுண்டு
இப்பேற்பட்ட பெரிய திருநாளில் உற்சவத்தில், இந்த அத்தியன உற்சவத்தில் எங்கம்மா தேடி ஏகாசி வருதுன்னு திதியை பார்த்து கரெக்டாக பண்ணி இருந்தல எப்படி முடிஞ்சுது? எப்படி பெரிய திருநாளிலே இது ஒரு திருவேகாதசி எங்கனே தேடி எடுத்து கொண்டிகோள்? எப்படி நீங்கள் இதை எடுத்துட்டேள்? எப்படி இந்த ஞாபகம் இருக்குது? ஏன்னா யாருக்குமே சாப்பிட்றோமா சாப்பிடலையான்ற நினைவு கூட இல்லாத பெருமாள் பின்னாடியே சுற்றின்னு இருக்குச்சே, கைங்கறி இருக்குச்சே பெரிய திருநாளில். அப்படிங்கிச்சா உங்களுக்கு ஏகாசி நினைவு எங்கேன்னு வந்தது? எங்கே தேடி கண்டுபிடிச்சிட்டேள்? எப்படி உங்களுக்கு அந்த பிரஜை இருந்ததுன்னே எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டாருன்னு ஒரு ஐதீகம். ஏன்னா அப்படி ஒரு நன்னாளால் அப்படிங்கிற இடத்துக்கு இப்படி ஒரு நல்ல நாள் எதுவுமாக நீங்கள் ஏகாசி பட்னி எதுக்கு இருந்தீர்கள் அப்படின்னு கேட்குறார் சுவாமி பராசரப்பட்டார் அப்படின்னு தெரியுது. அக்கா ஏகாசி உபவாசம் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு ஏகாசி நீங்கள் நல்லா வயிறு புடைக்க சாப்பிடலாமான்னு கேட்டுறக்கூடாது. அது அபிப்பிராயம் இல்லை. இங்கே நினைவு எப்படி வந்ததுன்றதான் கேள்விங்க. ஏன்னா எல்லாரும் அந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்லையும் திவ்ய பிரபந்த அனுபவங்கள்லையும் மூழ்கி இருக்கச்சே உங்களுக்கு எங்கேருந்து இன்னைக்கு ஏகாசின்னு ஞாபகம் வந்தது, ஒழுங்காக அதை அனுஷ்டிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார்னு தான் இங்கே ஐதீகம். அதுக்கு அடுத்தது 14வது பாசனம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாகியுள் அப்படிங்கிற இடத்துக்கு 6000 படி சுவாமி அழகிமனவாள பெருமாள் நாயனாருடையதான வியாக்கியானத்தில் வர ஐதீகம் செங்கல் பொடிக்கூரை. இந்த செங்கல் பொடிக்கூரை அப்படிங்கிறது காவி வேஷ்டியை கட்டின்னு இருக்கா. வெள்ளை வேஷ்டி எடுத்து செங்கல் பொடி போட்டதான தண்ணீரில் ஊற வச்சு அதை புழிஞ்சாலானா அது அப்படியே காவியாயிடும். அதுதான் சன்னியாசிகள் அந்த காலத்தில் உடுத்திப்பா. அதை யாரை சொல்கிறது இந்த சன்னியாசிகள்னா, அதுக்கு எம்பார் ஒரு விதமாக ஐதீகம் சொல்கிறார், பெரிய திருமலை நம்பி ஒரு விதமாக ஐதீகம் சொல்கிறார், வியாக்கியானம் சொல்கிறார். அதுதான் இந்த ஐதீகத்தில் காட்டப்படுது. தாமச பிரகிருதிகளை சொல்லுகிறது என்று எம்பார், தமப்பிரச்சுரர் உணர்ந்தார்கள் என்று சொல்லியோ எழுப்புவது என்று அவள் நினைத்திருக்கும் என்று சத்வனிஷ்டரான சன்னியாசிகளை சொல்லுகிறது என்று திருமலை நம்பி அப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு விதமாக நிர்வாகம் பண்ணுறாங்க. அதில் சுவாமி எம்பார் ஒரு காலத்தில் சிவ பக்தனாக சைவனாக இருந்தார். அதுவும் சைவ குருமாராக இருந்திருக்கார் காளஹஸ்தியில். அதுலேருந்து பெரிய திருமலை நம்பிகள் மூலமாக திருத்தி பணி கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கார் வைஷ்ணவத்துக்கு. அப்புறம் ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யராகி ராமானுஜருக்கு அடுத்த ஜெகதாச்சாரிய பீடத்திலையும் எழுந்துள்ளார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாமச பிரகிருதிகளாக இருக்கக்கூடியதான மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபடக்கூடியதான அந்த சன்னியாசிகள் இருக்காளே அவெல்லாம் வேஷதாரிகள். அந்த வேஷதாரிகளான சன்னியாசிகளை சொல்கிறது. நியம சன்னியாசிகளாக மற்ற தெய்வங்கள்கிட்ட வழிபடுறவாளும் இருக்கா, அது வேறு விஷயம். அவள் தங்களுக்குன்னு ஒரு சில நியமங்களை வச்சுன்னு கடைபிடிக்கலாம். இது அப்படி இல்லாத இது வேஷதாரிகளாக இருக்கிறவா ராத்திரியெல்லாம் வேறு விதமான பொழுதுபோக்கில் வாய் நிறைய வெத்தலை பாக்கு தாம்பூலங்கள்லாம் போட்டுண்டும் அதனால் பல்லெல்லாம் கரையேறியும் அதுக்கப்புறமா என்னடான்னா ராத்திரி பொழுதெல்லாம் பலவேறு விதமான மாது போன்றவைகள்லாம் ஈடுபட்டு கார்த்தால பொழுதாச்சுன்னா இது ராஜா பட்டர்களுக்கு தெரிஞ்சு ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை கொண்டு போய் ராஜா சிறையில் அடைச்சிருவானேன்ற பயத்தினால, ராஜ பயத்தினால பல்லெல்லாம் கரையேறினதெல்லாம் பலபலான ஆகிறதுக்காக, பல்லெல்லாம் வெளுப்பாகிறதுக்காகன்னு சிலதெல்லாம் போட்டு தேய்ச்சி தங்களுடைய வேஷபூஷணங்களெல்லாம் மாற்றிண்டு அவள் நேற்று ராத்திரி இருந்ததான விஷயங்களெல்லாம் மறைச்சிண்டு இப்படி ராஜ பயத்துக்காக சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு பகலில் இருக்கிறதும், திரும்பி ராத்திரி ஆச்சுன்னா தங்களுடைய வேஷத்தை கலைச்சுட்டு நிஜமான ஸ்வரூபத்தில் தம பிரகிருதிகள் எப்படி இருப்பா, மாதுகள் எல்லாம் ஈடுபட்டு தாம்பூல சரவணங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி இருப்பா இல்லையா, அப்பேற்பட்டவாளை சொல்கிறது. அங்கே வெண்பல்னு சொன்னது அவள் ராஜபயத்துக்காக பல்லெல்லாம் கரையெல்லாம் சரிப்படுத்திக்கிறா. பல் தேய்க்கிற விதத்தில் சில இப்போ ஆளும் வேலும்னு சொல்கிறோமே, இந்த மாதிரியான குச்சிகளை வச்சு நல்லா தேய்ச்சி கிச்சு வெளியில் தெரியாதபடிக்கு பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஏதோ சில இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தையும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு தங்களுடைய வேஷம் வெளிப்படாதபடிக்கு, குண்டு வெளிப்படாதபடிக்கு பண்ணிட்டு இருக்கிறதான சன்னியாசிகளை சொல்கிறது அப்படின்னு எம்பார் சாதிக்கிறார் நிர்வாகம். ஆனால் இந்த இதுக்கு பெரிய திருமலை நம்பி யோசிக்கிறார், ஒரு தோழி ஆண்டாள் எழுப்பச்சே தம பிரகிருதியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கபட வேஷதாரிகளாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளை சொல்லிட்டா இப்பேற்பட்ட பிரேம பக்தியான ஒரு கோபியை எழுப்ப முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போ அதுக்காக பெரிய திருமலை நம்பி சொல்கிறார், இல்லை இது நியம சன்னியாசிகளை சொல்கிறது, சத்வனிஷ்டரான சன்னியாசிகளான ஜீயர்கள். ஏன்னா முற்ற மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அற்றபற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமேனு திருமைசி ஆழ்வார் பாடுறது மாதிரி திதண்டி சன்னியாசிகள்லாம் நிறைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கா. அப்போ திவ்ய தேசங்கள்லாம் நிறைய திரிதண்டி சன்னியாசி தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு புராண காலங்களில், இதிகாச காலங்கள்லேயே. அதனால் இந்த திரிதண்டி சன்னியாசிகளான பரம சாத்விகளான வைஷ்ணவர்களான சன்னியாசிகளை தான் சொல்கிறது அப்படின்னு எடுக்கிறார். ஏன்னா
ஒரு சாத்விகால எழுப்பிச்சு சாத்விகால உதாரணமாக காண்பிச்சு எழுப்பணுமே தவிர தமோ குணமுடையவா ரஜோ குணமுடையவாளான நிஷ்டர்களை கொண்டு சாத்விக நிஷ்டர்களை போய் எழுப்ப முடியுமா அப்படிங்கிறதால பெரிய திருமலை நம்பி சொல்றார், அவள் வெண்பல் தவத்தவர்ன்றது நிஜமாவே தபஸ்விகளாக இருக்கக்கூடிய பரம சாத்விகளான பரம வைஷ்ணவர்களான வைதிகாலான திதண்டிகளான சன்னியாசிகளைத்தான் சொல்லி எழுப்புறா அப்படிங்கிறது இங்கே பெரிய திருமலையினுடைய நிர்வாகம் இங்கே காட்டப்படுது. அதாவது தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தார். அது மாதிரி சன்னியாசிகள்லாம் அவவா கோவிலில் கோவில்ன்றது அவவா மட்டங்களில் ஆசிரமங்களில் இருக்கக்கூடியதான பெருமாள் சன்னதி இருக்கும் இல்லையா, அந்த கோவில் ஆழ்வார்களுக்கெல்லாம் சாவி போட்டு திறந்து சுப்பிரபாதம் பாடுறதுக்காக கிளம்பிட்டா. அல்லது சங்குன்னா சாவின்னு ஒரு அர்த்தம், சங்குன்னா சங்கு ஊதின்னு போகிற சங்குன்னு அர்த்தம். அவள்லாம் சுப்பிரபாத காலத்தில் ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சன்னியாசிகள்லாம் சங்கு ஊதிண்டே வரா. அவள் கோவில்லாம் திருவாராதனத்துக்கு சுப்பிரபாதத்துக்கு பாடுறதுக்குன்னு கிளம்புறா. தங்கள் திருக்கோவில் அப்படின்னு இந்த இடத்துக்கு விஷயம் இல்லாட்டாலும் ஒரு பிராசங்கிகமாக ஒன்று சொல்லுவாராம் சுவாமி எம்பார். நடந்தது அவர் நேர காவேரி தீரத்தில் பார்த்துருக்கிறது அப்படியே இங்கே வந்து சொல்கிறார் அப்படின்னு இந்த 14வது பாசனத்தில் தங்கள் திருக்கோவிலுக்கு 4000 படி வியாக்கியான ஜனன்யாச்சாரியர் சொல்லிட்டு போகிறார். அதில் சிறுபத துற்றத்துறையிலே ஒரு தபசி பரிசில் ஏறி ஆற்றினுள்ளே புக்கு காவேரி தேவிக்கு சங்கு ஊதுகிறேன் என்று அங்கே ஊத பரிசிலே போகிற குதிரை மிதித்து அதில் ஏறின மனுஷரை அடைய செத்து போச்சுது என்று எம்பார் அருளி செய்த வார்த்தை. இது பிராசங்கிகமாக ஒரு ஹாஸ்ய ரசமான விஷயம். நேரம் நடந்ததை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவாராம் அடிக்கடி எம்பார். இங்கே சிறுபத துற்றத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது, படித்துறை இருக்குது. அதில் ஒரு தபசிங்கிறதுனால ஒரு தபஸ்வியாக இருக்கக்கூடிய பைராக்கி ஒருத்தன் அவன் என்ன பண்ணால் அங்கே ஓடம் இக்கரைக்கு அக்கறை போகிறதுக்கு ஓடம் இருக்கும் இல்லையா, அந்த காவேரியில் அந்த ஓடத்தில் ஏறி உட்காண்டா. ஓடத்துலேயே தான் அந்த காலத்தில் குதிரையெல்லாம் கூட ஓட்டின்னு போயிடுவா, அதிலே ஏற்றி கூட்டின்னு போயிடுவா அக்கறைக்கு. இதெல்லாம் வழக்கம் உண்டு. யானையை தான் கூட்டின்னு போக முடியாது, இவர் குதிரை கால்நடைகள் எல்லாத்தையுமே ஏற்றி கூட்டின்னு போயிடுவா அக்கறைக்கு. ஏன்னா வெள்ளமாக காவேரி போச்சு, படகுல ஏறி போயிடலான்னு. அது மாதிரி வந்ததான கோஷ்டியில் இந்த தபஸ்வியும் ஏறி உட்காந்துருக்கான் பைராக்கியும். கூடவே ஒரு ஆள் குதிரை வச்சுட்டு இருக்கிறான். அவன் குதிரையும் ஏற்றின்னு போகிறான். பாதி தூரம் போயிட்டு இருக்கச்சுவே காவேரி பிரவாகமாக வரதை பார்த்த உடனே இந்த தபசி என்ன பண்ணான், அந்த பைராகி காவேரி மாதாக்கு சந்தோஷகரமாக இருக்கட்டும்னு கைங்கரியமாக சங்கு ஊத ஆரம்பிச்சுட்டான். கையில் இருக்கிற ஊதுற சங்கு எடுத்தான் பம்பம் பம்பம்னு ஊதினானோ இல்லையோ மிரண்டு போயிடுத்து குதிரை. இந்த குதிரை மிரண்டு போய் என்ன பண்ணிதுனால இருக்கிறதான அத்தனை பேர் வெளியும் பாஞ்சி கிஞ்சி கீழே தள்ளி ஓடத்தை கவுத்துருத்து கடைசியில். எல்லாரும் அதில் இருந்தவாள்லாம் முழுகி செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு கதை. இது நேராக பார்த்து தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தாருக்கு அவருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் நேராக பார்த்த ஞாபகத்தில் பரிகாசமாக எம்பார் சாதிச்சார் அப்படின்னு இருக்கு. அதில் இருந்ததான குதிரை மிதித்து அதில் ஏறின மனுஷர் அடைய செத்து போச்சுது, அத்தனை பேர் செத்து போயிட்டா முழுகி போயின்ற அளவுக்கு பண்ணிடுது. சங்கு ஊதுறது போய் காவேரியில் அதுவும் யார் அக்கம் பக்கத்தில் இருக்கான்னு கவனிக்காதையே ஊதிவிட்டான் இந்த ஆள் தபசி அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்ய ரசமாக சொல்கிற ஐதீகம் இது அப்படின்னு தெரியுது. இதுக்கடுத்து ஒல்லை நீ போதாய் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. சுவாமி ராமானுஜாச்சாரிய பகவான் கி. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.